ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உங்க கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் வரணும்னு விரும்புறீங்களா? என்ன பொறுத்தப்பட்ட நான் ஆரம்பத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அப்படிங்கறதுனாலதான் எல்லாருமே ஒன்று சேரணும். நேற்று திமுக எம்பி கனிமொழி இந்த பகல்காம் தாக்குதலை அரசியல பயன்படுத்துறாங்க பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேர் பொதுவாக தேச உணர்வுங்கிறது வேணும். நம்ம நாட்டிலே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு ஆதரவா பேசுறதெல்லாம் தேச துரோகம் செய்யணும். என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு பாகிஸ்தான்ல உள்ள பாகிஸ்தானியர்களே எங்களுக்கு இந்த நாடு இந்த வேண்டாம், எங்களுக்கு நீங்க மோடி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷங்களெல்லாம் நீங்க பத்திரிகையில பார்த்துருப்பீங்க. ஆனா நம்ம நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம நாடுக்கு எதிராக பேசுற அரசியல்வாதிகளை நம்ம என்ன சொல்ல முடியும்? தேச விரோதிகள் தான் சொல்ல முடியும். தொடர்ச்சியா கஞ்சா அதிகமா புழக்கத்துல இருக்கு. இன்னைக்கு கூட 2 ரயில் மூலமா 2 இடங்கள்ல மதுரையிலையும் மற்றும் இன்னொரு இடத்துலயும் ஒரு 25 கிலோ 5 கிலோ அப்படிங்கிற மாதிரி வருது. அது ரயில் நிலையத்தில் மட்டும் இல்ல, எல்லா குக்கிராமங்களும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசு அதனுடைய காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதானே அர்த்தம்.